ஓகே மிளகு அல்வா கிரீன் சில்லி அல்வான்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் மிளகு அல்வா. கொஞ்சம் கூட காரம் தெரியாது. இன்னும் என்னென்னா நார்மலாக மிளகா அல்வா எல்லாருமே கேட்கும்போது அவங்க சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பைசி. அதனால கிரீன் சில்லி. பட் ஆனால் இட் வில் பி வெரி ஹெல்த்தி ஃபார் அவர் ஸ்கின். அப்போ என் ஃபாலோவர்ஸில் அனுப்பி போலையே. ஸ்கின் இஷ்யூ. ஏன்னா நார்மலாக நீங்கள் மிளகா எடுத்து கீறிட்டு அதில் உள்ள அந்த சீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அது கட் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்பைசினஸ். கட் ஆஃப் பண்ணிடும். ஆனாலும் நீங்கள் லாஸ்ட் அந்த டிப் ஆஃப் த டேஸ்ட் அந்த டைம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்க ரைட்டாக. யாருக்குமே அது சாப்பிடும்போது நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மூமெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல வராது. ஈவன் த சுகர் பேஷண்ட் அஃப்கோர்ஸ். அதனால் இது அந்த இதை எடுக்கிறோம், சீட் ரிமூவ் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டு கடாயில் டீ போடுறீங்க. டீ அந்த ஆயில் இதில் முன்னாடி வைக்கணும். டீ போட்டு அந்த பேஸ்ட்டு போட்டு குக் ஆகிடும். நல்லா கொடுப்பாங்க. அந்த ராஸ் மட்டும் போனதுக்கப்புறம் நான் வந்து சில இடங்களில் கோகோனட் மில்க் வித் கார்ன்ஃப்ளவர் பயன்படுத்துவாங்க. சில இடங்களில் என்னன்னா மைதா ரெண்டு மெத்தட் பண்ணுவாங்க. மைதா யூஸ் பண்ணிட்டோம்னா ஓகே திக்காயிடும். ரொம்ப திக்காக சாஃப்ட்னஸ் லேட்டாக தெரியாது. அது வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது அந்த இதில் ஆட் கோகோனட் மில்கோட ஆட் பண்ணுறது சாஃப்ட்னஸ். ஸோ இதில் கோகோனட் மில்க் இருக்குது லைட்டாக. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வாங்கிக்கலாம் கோகோனட் மில்க். அது போட்டு அது அப்போ வித்தின் 2 days அப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த ஃபேட்டு நல்லா நல்லா வாஷ் பண்ணி போனதுக்கப்புறம் ரெண்டாவது இது இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா ஹல்வா அந்த திக்னஸ் எல்லாம் நல்லா ஆனால் அவ்வளோ சில்லிக்கும் சீட்ஸ் இருக்கிறது பெரிய டாஸ்க் தான். ஃபைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக சுகர் பண்ணுறோம். ஃபைனல் டச் வித் நட்ஸ் கிரைண்ட் பண்ணி போட்டுருக்கேன். சாப் பண்ணி சாப் பண்ணி ஓகே. இவ்வளோ ஃபைன்லி சாப். தேங்க்யூ. நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. ஃபோட்டோ